பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய்க்கு ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று இரண்டாவது நாளாக சென்னை கிண்டியில் ஆளுநர் அர்லேக்கரை தவேக தலைவர் விஜய் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. விஜய் வெளியே வரும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். முதல் முறையாக விஜய் நேற்று சந்தித்த போதே ஆளுநர் அழைப்பு விடுக்காதது ஏன் என்ற கேள்விகள் அனைத்து தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா? விஜய் எப்போது முதல்வராக பொறுப்பேற்கப் போகிறார்? தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதிரடி காட்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 108 இடங்களை தவேக பிடித்த போதும் தவேக ஆட்சி அமைக்குமா என்ற சஸ்பென்ஸ் நீடித்துக் கொண்டே இருந்த நிலையில் அந்த சஸ்பென்ஸ் தற்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆளுநர் அவருக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் முதல்வராக பதவியேற்பாரா என்ற கேள்வி மீதம் இருக்கிறது. விஜய் முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா? இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் நிலை என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்று ஆளுநரை விஜய் சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் முக்கியமான 2 நகர்வுகளும் நடந்தன. அதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஆளுநர் அழைப்பு விடுக்காததற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தன. விஜயை அழைக்க வேண்டும், மக்களின் தீர்ப்பு, விஜய் முதல்வராவது என்று வலியுறுத்தியிருந்தார் திருமாவளவன். விஜய் முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா? ஆளுநர் அர்லேக்கர் விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. சிக்கல் தீர்ந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. விஜய் பனையூர் நோக்கி விரைந்திருக்கிறார். இந்த நிலையில் விஜய் முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய் ஆளுநர் சந்திப்பு இரண்டாவது நாளாக நிறைவு பெற்றிருக்கிறது. விஜய் முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா? விஜய்க்கு யார் ஆதரவளிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, ஆளுநர் அனுமதி அளித்தாரா? விஜய்க்கு முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தின் காட்சிகள் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து என்ன என்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்நிலையில் விஜய் ஆளுநர் சந்திப்பு இரண்டாவது நாளாக நிறைவு பெற்றிருக்கிறது. விஜய் முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா? ஆளுநரை சுமார் 45 நிமிடங்கள் இன்று சந்தித்திருக்கிறார் விஜய். ஆளுநரை சுமார் 45 நிமிடங்கள் இன்று விஜய் சந்தித்திருக்கிறார். முதல்வராவதற்கு இருந்த சிக்கல் தீர்ந்ததா? 108 இடங்களை பிடித்த தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தன்னை முதல்வராவதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும், ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று நேற்று ஆளுநரை சந்தித்திருந்தார் விஜய். இந்நிலையில் ஆளுநர் இதுவரை விஜயை அழைக்காதது பேசுபொருளாகி இருந்த நிலையில் இன்றும் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான சிக்கல் தீர்ந்ததா? ஆளுநர் விஜய் சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன சொல்லி இருக்கிறார் ஆளுநர் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆட்சி அமைப்பாரா விஜய் என்ற மிக பெரும் கேள்வி நம் முன்னே நிற்கிறது. சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பாக கடும் அழுத்தம் எழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவாக இதற்கு குரல்கள் எழுகின்றன. சமூக வலைதளங்களில் கடும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவாக சமூக வலைதளங்களில் குரல்கள் எழுவதை பார்க்க முடிகிறது.